சென்னை வந்து இந்திய அளவில் வல்னரபிள் ஸ்பாட் அப்படின்னா 7வது இடத்துல இருக்குது. இயற்கைக்கு முன்னாடி நத்திங் வேர் அப்சல்யூட்லி இன்சிக்னிஃபிகண்ட். உயிருக்கும் உடைமைகளுக்கும் எங்கெல்லாம் சேதம் ஏற்பட்டதோ அந்த நிலச்சரிவுகள் தான் பெரும்பாலும் நம்ம செய்திகளிலும் தலைப்புச் செய்திகளிலும் வருது. கிட்டத்தட்ட அந்த 24 மணி நேரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 57 சென்டிமீட்டர் மழை, 570 mm மழை வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளை நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டோம். நேஷ்னல் ரிமோட் சென்சிங் சென்டரும் இஸ்ரோவும் சேர்ந்து லேண்ட்ஸ்லைடு அட்லஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஹிமாலயஸோவில் இருக்கிறதையும் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற நிலச்சரிவையும் ஒன்றா பார்க்க முடியாது. இந்தியாவில் வந்து இப்போ வரைக்கும் ஒரு ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை தாண்டி அட்வான்ஸ் வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது டிசாஸ்டர் தடுக்க முடியுமான்னா தடுக்க முடியாது. சூரியன் எஃப்எம் சார்பாக உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. உங்களுடைய சுய அறிமுகம். வணக்கம், என் பேர் சிஜிஎஸ் மணியன். C4TN கோயம்புத்தூர் ஃபார் தமிழ்நாடு அப்படிங்கிற அமைப்பு ஒன்று வச்சுருக்கோம். இதுலேருந்து பேரிடர் காலங்களில் சென்னை பெருவெள்ளத்திலேருந்து தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணுறோம். C4TN கோயம்புத்தூர் ஃபார் தமிழ்நாடுன்னு பேர் வச்சாலும் அது கோயம்புத்தூர் ஃபார் கேரளாக்குமா தான் பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். இப்போ இயற்கை சீற்றத்தில் தமிழ்நாடு அழிய போகுதுன்னு சொல்கிறாங்க, தென்னிந்தியாவுக்கே பெரிய ஆபத்து இருக்குன்னு சொன்னாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அப்படி நம்ம ஜென்ரலைஸ் பண்ணி ஒரு பெரிய ஸ்கேரி பிக்சரை கொடுக்கக்கூடாது. வயநாடில் நடந்த நிலச்சரிவு அப்படின்னு வச்சு பார்க்கும்போது நிலச்சரிவு தொடர்பாக எடுத்தோம்னா கடந்த 20 ஆண்டு காலங்களில் 80,000க்கும் மேற்பட்ட நிலச்சரிவு இந்தியா முழுவதுமாக நடந்திருக்கு, சிறிதும் பெரிதுமாக நடந்திருக்கு. எந்த நிலச்சரிவுகள்லாம் பெருவாரியாக செய்திகளில் வந்ததோ, உயிருக்கும் உடைமைகளுக்கும் எங்கெல்லாம் சேதம் ஏற்பட்டதோ அந்த நிலச்சரிவுகள் தான் பெரும்பாலும் நம்ம செய்திகளிலும் தலைப்புச் செய்திகளிலும் வருது. மற்ற உயிருக்கும் உடைமைகளுக்கும் இல்லாத நிலச்சரிவுகளை பற்றி நாம் பெருசாக நம்ம கவனத்திற்கு வர்றதில்லை. ஆனால் நிலச்சரிவு என்பது நடந்துகிட்டே தான் இருக்குது. நிலச்சரிவு தொடர்பாக இந்தியாவில் வல்னரபிள் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு 143 டிஸ்ட்ரிக்டை வரையறுத்திருக்காங்க. அதில் கோயம்புத்தூர் இருக்குது. கோயம்புத்தூர் இந்தியாவில் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் 36வது இடத்துல இருக்குது. திருநெல்வேலி இருக்குது, திண்டுக்கல் இருக்குது, தேனி இருக்குது, நீலகிரிஸ் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. ஒரேடியாக நிலச்சரிவு அபாயமே இல்லை அப்படின்னு புறந்தளவும் முடியாது. அட் த சேம் டைம் இதனால தமிழ்நாட்டுக்கு பேராபத்து அப்படின்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிற இந்த புள்ளி விவரங்கள்லாம் நிலச்சரிவு தொடர்பானது. இயற்கை பேரிடர்களில் 16% நிலச்சரிவுகளால் நடந்திருக்கு. இது நான் சொல்கிறது நிலச்சரிவு தொடர்பானது தான். மற்ற இயற்கை பேரிடர், பெருமழை, பெருவெள்ளம் இதெல்லாம் எடுத்துட்டோம்னா சென்னையுமே ஒரு 7வது இடத்துல இருக்குது. ஒரு இந்த மாதிரி தான். ஸோ நமக்கு அபாயம் இருக்கா அப்படின்னா இருக்குது. இது அச்சுறுத்தலுக்கானதாக எடுத்துக்கூடாது, முன்னெச்சரிக்கைக்காக எடுத்துக்கணும். இந்த மாதிரியான நிலச்சரிவுகள் நடக்கிறதுக்கு, குறிப்பாக வயநாடு இந்த மாதிரியான நிலச்சரிவு நடக்கிறதுக்கு மேஜர் ரீசன்ஸ், காரணம் என்னவாக இருக்கும்? சேஞ்ச் இன் கிளைமேட் சேஞ்சஸ் இதுதான் முக்கியமான காரணம். வயநாடு ஸ்பெசிஃபிக்காக எடுத்துட்டோம்னா காலநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம எல்லாருமே சின்ன வயசில் படிச்சிருப்போம். மேலேருந்து பெய்கிற மழை கீழே கடலில் இங்கேருந்து நீராவியாகி மேகத்தில் போய் மேகமூட்டமாகி திரும்ப மழை பெய்யும். ரெயின் சைக்கிள், வாட்டர் சைக்கிள் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இப்போ ஒரு புது கான்செப்ட் MCC அப்படின்னு சொல்கிறாங்க, மீசோஸ்கேல் கன்வெக்டிவ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா பூமியிலேருந்து நீராவியாகி மேலே போய் ஒரு க்ளவுடாக ஃபார்ம் ஆகிறது பேர். இது MCC அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இப்போ ரீசெண்டாக நடந்துட்டுருக்கு. இதை அது ஒரே இடத்துல, இது கிட்டத்தட்ட அந்த MCCங்கிறது ஒரு 100 கிலோமீட்டர் அகலத்துக்குலாம் இருக்கலாம். சேட்டலைட்டில் இன்ஃப்ராரெட் ரேஸில் பார்க்கும்போது அந்த ஜோன் தெரியும். அது ஒரே இடத்துல இருந்து தொடர்ந்து மழை பெய்யும் அந்த இடத்துல இருந்து. ஸோ இது பருவநிலை காலநிலை மாற்றங்களால் இப்போ நடந்துட்டுருக்கு. இதை நம்ம பார்க்குறோம். கேரளா வயநாட்டில் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துட்டோம்னா இந்த 2 நாளில் கிட்டத்தட்ட அந்த 24 மணி நேரத்துக்குள்ள கிட்டத்தட்ட 57 சென்டிமீட்டர் மழை, 570 mm மழை பெஞ்சிருக்கு. இப்போ நமக்கு இந்த பாதிக்கப்பட்ட பகுதி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த முண்டகை, சூரல்மலா இந்த பகுதிகள்லாம் ஆறுகளில் ஒரு வித்தியாசம் இருக்குது தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும். தமிழ்நாடு ஆறுகள் ஒரு மாதிரி ஒரு ஸ்லோப்பாக போய் நீண்ட நதிகளாக போய் கடல்லையோ வேறு ஒரு ஆறுலையோ போய் சேர்ற மாதிரி இருக்கும். கேரளாவில் இருக்க ஆறுகள்லாம் லென்த் சின்ன சின்ன இது. இந்த நம்ம வயநாட்டில் இருக்கிறது அந்த இருவழிஞ்சி ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த மேலேருந்து கீழே வர்ற அந்த மேலேருந்து வர்ற இடத்துக்கும் இந்த சூரல்மலாக்கும் அந்த நதி ஓட்டம் ஒரு 3 கிலோமீட்டர் தான். ஆனால் இந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர்.
ஸோ 1000 மீட்டர் கேப்பில் ஒரு 3 கிலோமீட்டர் நதி வரும்னா கிட்டத்தட்ட ஃபால்ஸ் மாதிரி வேகமாக வரும். இது வந்து சரிவாக இறங்குறதுல இப்படி செங்குத்தாக இறங்குற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 டிகிரி டு 45 டிகிரி ஆங்கிளில் இது இறங்குற மாதிரி தான் இருக்கும். இப்படி ஒரு மேலே வந்துட்டு MCC ஃபார்ம் ஆகிருக்கு. அங்கேருந்து 57 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. ஆறு வந்து குறுகிய தொலைவில் இது ஆங்கிள் வந்து ஒரு ஷார்ட்டர் ஆங்கிளில் வேகமாக இறங்குது. இப்படி இறங்குற பூமியில் நேச்சுரலி வந்து அது வந்து ஒரு ஆக்ரோஷமானதாக தான் இருக்கும். அந்த பகுதிகளில் வந்து நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு காரணம் காடுகளில் பெருவாரியான காடுகளில் விழும் மழை வந்து அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் விழுந்து அது ஒரு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அது ஒரு லேயர் ஃபார்ம் ஆகி அதை வந்து நீரை தக்க வச்சு இந்த நீர்வழி பாதைகள் வழியாக, சுனைகள் வழியாக, ஓடைகள் வழியாக வெளியில் விடும். ஆனால் அங்கே இருக்கிற வெஜிடேஷன் பாதிப்படைஞ்சிருக்கு. அங்கே இருக்கிற காடுகள் வந்து ஒன்று வந்து தேயிலை தோட்டங்களாக, ரப்பர் தோட்டங்களாக, வெஜிடேஷன் பேட்டர்ன், லேண்ட் யூஸ் பேட்டர்ன் ஒன்று மாறி இருக்குது. அப்புறம் மிதமிஞ்சிய போக்குவரத்தும் மிதமிஞ்சிய கட்டிடங்கள் வளர்ச்சியும் நடந்திருக்கு. இது நீங்கள் வெஜிடேஷன் பேட்டர்னில் கொஞ்சம் மாறினா கூட நீங்கள் வந்து மரங்கள்ங்கிறது ஒரு தேயிலை தோட்டமோ ரப்பர் தோட்டமோ மாறுறதுங்கிறதே வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட வந்து அதோட லேண்ட் யூஸ் பேட்டர்னை மாற்றுறது. ஆனால் நீங்கள் கட்டிடங்களாகவோ சாலைகளாகவோ மாற்றுறதுங்கிறது வந்து மேலேருந்து வர்ற தண்ணீர், ஆக்ரோஷமாக வர்ற தண்ணி அங்கே உங்களுக்கு வந்து அது ஒரு ஷாக் அப்சர்வரே இல்லை. அப்போ நேரடியாக வந்துட்டு உங்களுக்கு சர்ஃபேஸில் விழுது. இப்போ அங்கேருந்து அடிச்சுட்டு வர்றது வந்து டாப் லேயரில் இருக்குது. இது வந்து மலைகளில் இருக்கிற உயிர் சூழலை வந்து நீங்கள் வெறும் ராக்காவோ பாறைகளாவோ பார்க்கக்கூடாது. அது வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஸோ மெனி திங்ஸ். அந்த பாறைகளுக்கு மேலே இருக்கிற மண் அடுக்குகள் வந்து ஒரு 4 லேயர் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டால இருக்கும். இந்த பாறைகளுக்கு முந்தின லேயரில் இருக்கிறது வந்து சாண்ட் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே ஒரு குழாய் மாதிரி வடிவம் இருக்கும். அது வந்து நீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணி எக்ஸசிவ் வாட்டரை வந்து வெளியில் விடும். ஆனால் கேரளாவில் நடந்திருக்கிறது ஒன்று, மிதமிஞ்சிய மழை, காடுகள் இல்லை, நேரடியாக விழுது, ஸ்டீப்பாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அப்போ மேலில் இருக்கிற மண் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு வருது. இது வந்து இங்கே இருக்கிற பேட்டர்னுக்கு பேர் வந்து டெப்ரி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மலை உருள் டெப்ரி ஃப்ளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ள 1000 மீட்டர் உயரத்தை தாண்டி வரும்போது அங்கே இருக்கிற எல்லா மண் அரிமாடங்கள், ஏன்னா வேறு பிடிப்பு இல்லை, மண்ணை வந்து சாயில் நேச்சர் வந்து ஃப்ரெஜைலாக இருக்குது, அங்கேருந்து அரிச்சிட்டு வருது, கீழே விடுறது. இங்கேருந்து அடுத்து அது வந்து முண்டகை பகுதியில் வந்து அடிச்சுட்டு வரும்போது அங்கே இரவில் தூங்கிட்டு இருந்தாங்க அவங்க, எல்லாமே அது அடிச்சுட்டு போயிடுச்சு. இங்கே சூரல் மலாக்கு மேலே அங்கே ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு சின்ன ஸ்ட்ரீம் ஒன்று வருது, அங்கேருந்து வருது, இங்கேருந்து வர தண்ணீரும் அங்கேருந்து வர தண்ணீரும் சேர்ந்து போகும்போது அந்த சூரல் மலாவில் இருக்கிறதையும் அடிச்சுட்டு போகுது. இதுதான் அங்கே நடந்துருக்கு. இப்போது இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முதன்மை சவால்கள், பிரைமரி சேலஞ்சஸ் என்ன? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 3 எலிமெண்ட்டாக பிடிச்சிக்குவாங்க. இது வந்து நான் சொல்கிறது போஸ்ட் டிசாஸ்டர், ரிலீஃப், ரெஸ்கியூ அண்ட் ரீஹாபிலிட்டேஷன். ஒன்று வந்து ரிலீஃப்ங்கிறது நிவாரணப் பொருட்கள் கொடுக்குறது, ரெஸ்கியூங்கிறது மீட்கிறது, ரீஹாபிலிட்டேஷனுங்கிறது அவங்கள குடியமர்த்தல். இது 3 பார்ட்டாக பிரிச்சுக்கணும். இந்த வயநாடு இஷ்யூட் வந்து இந்த லேண்ட்ஸ்லைட் ப்ரான் ரீஜன் அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது லேர்னிங்ஸ்? மேற்கு தொடர்ச்சி மலைகளை நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டோம். காலநிலை மாற்றங்கள் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க செய்த பிழைனால நாம் இன்றைக்கி அதனோட பலனை அனுபவிச்சிருக்கோம். நாம் பண்ணுறதோட தவறுகளுக்கு அடுத்தடுத்த தலைமுறைகள் அனுபவிக்க போகிறாங்க. ஏர்லி வார்னிங் சிஸ்டம்னா என்ன? அதில் டிசாஸ்டர் வந்து குறைக்கவோ தடுக்கவோ முடியும்னா எப்படி பண்ணலாம்? நேஷ்னல் ரிமோட் சென்சிங் சென்டரும் இஸ்ரோவும் சேர்ந்து லேண்ட்ஸ்லைடு அட்லஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இது வரைக்கும் நடந்த நிலச்சரிவுகளிலிருந்து இருக்கிற டேட்டாவை, அதில் என்ன மாதிரியான நிலச்சரிவுகள், அதோட மண் தன்மை என்ன, அதோட லேண்ட் மாஸ் வேல்யூ எவ்வளவு, அது என்ன எலிவேஷனில் டேட்டா, அது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன, இது எல்லாத்தையும் எடுத்து இந்த டேட்டா வந்து சிமுலேட் பண்ணி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க. யூஏவி மாடல்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. இது வந்து 3 டைமென்ஷனல் ஃபோட்டோகிராமெட்ரிக் பிக்சர்ஸ் கொடுக்கும். இது ரொம்ப பாப்புலராக இருக்குது. இருக்கிற பாஸ்ட் டேட்டாவை பேஸ் பண்ணி சிமுலேட் பண்ணி இது ஒரு ப்ரொஜெக்ஷனாக பண்ணுறாங்க. ஆனால் இது நடந்த இடங்களுக்கு ஓகே, இனிமேல் நடக்க போகிற புதுசாக ஏதாவது ஒரு இடங்களில் நடக்குதுன்னா அதை நம்மளால் ப்ரெடிக்டிவாக இருக்கிறதுக்கான இது வரைக்கும் நமக்கு அதுக்கான சொல்யூஷன் இல்லை. அதே மாதிரி இது எல்லாமே மல்டி வேரியபிள்
டிபெண்ட் ப்ராப்ளம்ஸ். ஒரு இடத்துல நடந்ததை வந்து மற்ற இடத்துக்கு பொருத்தி பார்க்க முடியாது. இங்கே நிலச்சரிவோட மாஸ் என்ன, அது எந்த ஆங்கிளில் விழுந்திருக்கு, அந்த மண்ணோட தன்மை என்ன அப்படின்ட்டு நீங்கள் ஹிமாலயஸோவில் இருக்கிறதையும் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற நிலச்சரிவையும் ஒன்றா பார்க்க முடியாது. இந்தியாவில் வந்து இப்போ வரைக்கும் ஒரு 65% மாவட்டங்களில் தான் மாவட்ட அளவில் டிசாஸ்டர் பேஸ்டு ஸ்கீம்ஸ், டிசாஸ்டர் பேஸ்டு சொல்யூஷன்ஸ் இருக்குது. ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை தாண்டி அட்வான்ஸ் வார்னிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வேணும். இப்போ நமக்கு இருக்கிறதுல வந்து ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், எல்லோ அலர்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கான ரேஞ்ச் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து அந்த மிதமிஞ்சிய ரேஞ்சஸில் பெய்யுது, அது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ ப்ரிசைஸாக வந்து இது சேலஞ்சு தான். நீங்கள் யூஎஸ் மாதிரி கண்ட்ரீஸில் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த நேரத்தில் மழை பெய்யணும், இந்த நேரத்தில் பெய்யும், இந்த நேரத்தில் நிற்கணும், அந்த நேரத்தில் ப்ரெடிக்ஷன் படி நடக்கும். ஆனால் டிசாஸ்டர் ரெசிலென்ட் ஏரியாஸ்க்கு உங்களுடைய விஷன் என்ன கீ ஸ்டெப் எடுக்கலாம்? டிசாஸ்டர் தடுக்க முடியுமான்னா தடுக்க முடியாது, அது நம்ம கையில் இல்லை. ஆனால் அதனோட பாதிப்புகளை வந்து அதனால் ஏற்படக்கூடிய உயிர் சேதங்களையும் உடைமை சேதங்களையும் நாம் மினிமைஸ் பண்ண முடியும்னா அது டெஃபினட்டாக பண்ண முடியும். லேண்ட்ஸ்லைடு வர்ற ஏரியாக்களில் வந்து ஜியோகிரிட் மாடல்னு ஒன்று இருக்குது. அது அந்த எங்கெல்லாம் சரிவு இருக்குமோ அது மேலே வந்து அந்த ஜியோகிரிட்ஸ் ஒரு மெஷ் மாதிரி இருக்கும், அதை போட்டுருவாங்க. அதுக்கு நடுவில் பைப் லைன்ஸ் வரும். ஸோ அப்போ என்ன ஆகுனா அங்கேருந்து சரிவு வர்றதை வந்து இது இன்டாக்டாக பிடிச்சிக்கும், அங்கே இருக்கிற எக்ஸஸ் வாட்டரை வந்து வெளியில் தப்பிடும். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஆல்ரெடி நம்ம இங்கே கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வெள்ளச்சேதங்கள் வரும்பொழுது வந்து தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்களை எவாக்குவேட் பண்ணுறது. அப்புறம் நீர்வழி பாதைகளை வந்து நாம் எக்காரணம் கொண்டும் நீர்வழி பாதைகளை மறிக்கவோ அதோட போக்கவோ மாற்றக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக சொல்லிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், சென்னை வந்து ஒரு கடல் பேரழிவுக்கு உட்படக்கூடிய நகரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு வந்து உண்மை, சாத்தியம்? சென்னை அப்படின்னு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க முடியுமான்னு தெரியல. தமிழ்நாடு வால்முனையிலே 3 கடலும் முக்கடலும் சங்கமிக்கிற திரிவேணி சங்கமம் இருக்குது. முக்கடலும் கன்னியாகுமரியில் சங்கமிக்குது. சென்னையும் கடற்கரை ஒட்டிய பகுதி தான். ஸோ தமிழ்நாடான பெருவாரியான மாவட்டங்களில் வந்து கடற்கரையிலேருந்து கடல்னால் வீசக்கூடிய காற்றுனாலையும் வெள்ளம் புயல்னால் இருக்கிற அபாயம் சென்னைக்கு இருக்குது. இது ஸ்பெசிஃபிக்காக வந்து சென்னைக்குன்னு கேட்டதுனால சென்னை மாதிரி பெருநகரங்களில் அர்பனைசேஷன் இஸ் அன்அவாய்டபிள். அது பீயிங் அ ஸ்டேட் கேபிட்டல், இங்கேருந்து நகரமயமாக்கல், புலம்பெயர்தல், நகரங்களை நோக்கி புலம்பெயர்தல் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ மனிதகுலம் நகரங்களை நோக்கி நகர அங்கே அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. சென்னை வந்து இந்திய அளவில் வல்னரபிள் ஸ்பாட் அப்படின்னா 7வது இடத்துல இருக்குது. ஸோ இது மூலமாக நம்ம இயற்கை நமக்கு சொல்லக்கூடியது என்ன, நம்மளுடைய நாம் எப்படி இதுக்கு மேலே எப்படி தயாராகிக்கணும்? என்ன சொல்கிறதுனா, இது ஒவ்வொரு தனி மனிதனும் எடுக்க வேண்டிய உறுதி, லட்சியம், கொள்கை, அவங்கவுங்க கடைப்பிடிக்க வேண்டிய டிசிப்ளின் அப்படின்னு நினைக்கிறேன். நான் தனி மனிதன்னா நான் ஏதோ ஒரு செடி வைக்கிறதுனாலையோ ஒரு மரம் வைக்கிறதுனாலையோ இல்லைன்னா குப்பையை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போடுறதுனாலையோ இல்லை. நான் என்னோடய ஃபேக்ட்ரி வைக்கிறேன்னா அதில் அதே மாதிரி என்வாயன்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் சூழலை பாதிக்காத அளவில் எந்த மாதிரி என்னுடைய தொழிலை கொண்டு போகிறேன் அப்படிங்கிறது நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய குடும்பம் சார்ந்து என்னுடைய தொழில் சார்ந்து எப்படி கொண்டு போகிறேங்கிறத பொறுத்து தான் இருக்கேன். இயற்கைக்கு முன்னாடி we are nothing, we are absolutely insignificant. இயற்கையை வழங்கணும், இயற்கையை போற்றணும், இயற்கையை அப்ரிஷியேட் பண்ணணும், இயற்கையை நேசிக்கணும். இதுதான் மனித குலத்தினால பண்ணணும். இதை வந்து நாம் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கோம். இது ஸ்லோகனாக சொல்கிறது இல்லை, இதை வந்து லட்சியமாக கடைப்பிடிக்கணும். நன்றி.